எங்கேஜில் இருக்க ஒரு மிடில் ஏஜ் இருக்க ஆண்களுக்கு காமனாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து விரைப்பையில் வரக்கூடிய வீக்கம், டெஸ்டிஸை சுற்றி வரக்கூடிய ஒரு வீக்கம். ஒரு சில ஆண்களுக்கு முக்கியமான என்ன பிரச்சனைன்னா வந்து பார்த்தோன்னா இன்ஃபர்டிலிட்டி வரலாம். அதாவது குழந்தையின்மை வந்து பார்த்தோன்னா காரணமாக இருக்கலாம். காரணம் என்னென்னா இந்த டெஸ்டிஸில் வந்து பார்த்தோன்னா ரத்தம் சரியாக வெளியேறாதனால இந்த பர்டிகுலர் ரத்தத்தில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அண்ட் டாக்ஸிக் மெட்டபலைட்ஸ்லாம் அதிகமாக இருக்கறனால அது வந்து இந்த ஸ்பெர்மோட குவாலிட்டியை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஸ்பெர்மோட குவாலிட்டி அஃபெக்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு குழந்தையின்மை இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா குழந்தை இல்லாமல் இருக்குன்னா அதுக்கு ஃபீமேல் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ மேலுமே ரெஸ்பான்சிபிளாக இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுறது மூலமாக ரத்த குழாய்கள் வந்து பார்த்தோன்னா வீங்கி இருக்கிறதையும் அந்த வால் டேமேஜையும் வந்து பார்த்தோன்னா கண்டறிய முடியும். இதுக்கு வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணி அந்த தேவையில்லாத ரத்த குழாய்களை வந்து பார்த்தோன்னா அகற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த சர்ஜரிக்கு பேர் வந்து பார்த்தோன்னா வெரிகோசிலெக்டமி, வெரிகோசில் சர்ஜரி பண்ணலாம். ஆனால் இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வெரிகோசில் எம்பலைசேஷன் பண்ணலாம். அது என்ன பண்ணலாம் அப்படின்னா தொடையிலேயோ இல்லை கழுத்து பகுதியிலேயோ ஒரு சின்ன ஓட்டை போட்டு ஒரு சின்ன கத்தீட்டரை வந்து பார்த்தோன்னா அந்த டெஸ்டிஸ் ட்ரைனிங் வெயின் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு சரியாக வேலை பார்க்காத அந்த பர்டிகுலர் வெயினை வந்து பார்த்தோன்னா க்ளூ மூலமாகவோ இல்லை வந்து காயில் மூலமாகவோ அடைக்கிறதுனால வீனஸ் பிளட் வந்து வேற ரூட் வழியாக நார்மலாக ட்ரைன் ஆகிறப்போ அந்த டெஸ்டிஸ்க்கு ஏற்படக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து கம்மியாகும். அதனால் வந்து பார்த்தோன்னா ஸ்பெர்ம் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், பேஷண்ட்டுக்கும் வலி கம்மியாகும், பேஷண்ட்டுக்கு வந்து இந்த கனமான ஃபீலிங் இருக்காது, பேஷண்ட்டோட இன்ஃபர்டிலிட்டி குணமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.